ஹேர் ஒன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த முடிவு நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ஒரு காரணங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் என்னை சுற்றி இருக்க எல்லாமே ஒரு காரணம். ஒரு வழியாக வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு நீங்கள் காரணம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், நான் கீழே போடுறேன் பாருங்கள், ரிட்டர்னிங் வியூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 3800 சில்லற சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஆனால் ரிட்டர்னிங் வியூவர்ஸ்னால் என்னோடய சப்ஸ்கிரைபர்லேருந்து யாரெல்லாம் வந்து திரும்பி வந்து வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் இது. அதில் எத்தனை பேர் வந்து வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்களும் ஒன் ஆஃப் த ரீசனு. ஸோ செகண்ட் ரீசன், அதாவது என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் அவங்களாம் வந்து என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 350 காண்டாக்ட் இருக்குது, பர்சனல் காண்டாக்டு எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா நான் வந்து அதுக்காண்டி ஒரு சும்மா ரீல்ஸ் போடுவேன், அப்புறம் வந்து இமேஜ் வச்சு லிங்க் போடுவேன். ஸோ 350 பேர், அதில் 300 பேர் கூட பார்ப்பாங்க என்னோட ஸ்டேட்டஸை. ஸோ நானும் பார்ப்பேன் யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு. ஆனால் யாருமே வந்து உள்ளே போய் பார்க்குறதில்ல. ஸோ டைம் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ செகண்ட், அதுக்கப்புறம் எனக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் ஃபேஸ்புக்லேயும் போடுவேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து 1100 சம்திங் என்னமோ இருக்கிறாங்க. நான் அதுலேயுமே போடுவேன். யாருமே வந்து பார்க்கலங்க. இன்னும் சொல்ல போனால் நான் வந்து சில 2-3 எங்கள் குரூப்லலாம் இருக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன்னா அந்த மாதிரி லிங்கை போட்டு ஷேர் பண்ணுவேன். சார் யாராச்சும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த குரூப்பில் நீ மெசேஜ் பண்ணாத, இந்த குரூப்பில் நீ வந்து ஏன் போடுற. ஆனால் வந்து அந்த குரூப்பில் எப்படிப்பட்ட மெசேஜ் வரும்னா இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். ஆனால் நான் வந்து போடுறப்ப அது போடாதம்பாங்க. நான் வந்து மெசேஜே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் தான் இருப்பேன், வெளிலலாம் வர மாட்டேன். ஆனால் அந்த குரூப்பில் இருந்து நான் வந்து போடுறதை வந்து நிப்பாட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் பண்ண விஷயம் என்னன்னா, நான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேனா. ஸோ என்ன மாதிரியான இன்னொரு சேனல், ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்டு, என் கூட பழகிறவங்க, என்னோட சேர்ந்து சுற்றுறவங்க. ஸோ நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒன் டே நான் வீடியோ போடுறேன், சண்டே நான் போடுவேனா. ஸோ சண்டே நான் வீடியோ போட்டுட்டு நான் போகிறேன். ஸோ பசங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு என் வீடியோவை ஆன் பண்ணி லிங்க் பண்ணி போயிட்டு வெளியில் வந்துட்டு, ஸோ 5 நிமிஷம் கூட ஓடல. ஸோ வெளியில் வந்துட்டு அப்படியே நான் என்ன மாதிரி கண்டென்ட் போட்டிருக்கணும் அதே கண்டென்ட்டில் வேறு ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் இதை வந்து பார்த்துட்ருங்க. ஸோ நான் வந்து நினச்சேன், சரி நம்ம வந்து ஃபேமஸ் ஆகலை, நம்ம வந்து ஒன்றுமே வந்து பக்கத்து வீட்டு பையன் இல்லை 8th வீட்டு பையன் மாதிரி தான் அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியுது. அதனால தான் நம்ம வீடியோ வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 2022 பார்த்தோன்னா 2 உலக அதிசயம் போயிருக்குங்க. ஸோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோஸே பார்த்தீங்கன்னா 250-300 வியூஸ் தான் போயிருக்கு. அது எத்தனை பேர் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரேசிலில் உள்ள கிரைஸ்ட் தி ரீடம்பருங்க. அது வந்து அது ஆமாம், ஒன் ஆஃப் தி 7 ஒண்டர்ஸில் வந்து ஒரு அதிசயம். அது வந்து டாப் ஆஃப் த ஹில்ஸ் இருக்கும். அங்கே போய் நான் வந்து கஷ்டப்பட்டு, எல்லாமே கஷ்டப்பட்டு தாங்க போகிறோம். எதுவுமே வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து போகிறதில்ல. நம்ம எங்கே போனாலுமே சரி, நம்மளுக்கு வந்து ஒரு 5 hours 6 hours இருக்குன்னா நம்ம வந்து ட்ராவலிங் முடிச்சுட்டு அங்கே போகிறோன்னா, நான் வந்து ஒரு 1 hour கிட்ட தாங்க அங்கே சுற்றி பார்த்துட்டு மீதமுள்ள எல்லா டைம்லையுமே என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து வீடியோஸ் எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி தான் நம்ம வந்து திங்கிங் இருக்கும். இது நார்மலாக போனால் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரோம். நம்ம அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலும் ஸோ வந்து அதுக்கும் கீழே உள்ள ஏதாச்சும் ஒரு லெவலுக்கு நம்ம வியூஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவாக யாராச்சும் பேசினாலுமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து அடுத்தது மோட்டிவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில யூடியூபர், நான் யாருமே அட்டாக் பண்ண விரும்பலை. நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்களாம் வந்து நிறையா ரொம்ப நாள் வீடியோஸ் போட்டவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மனம் வருத்தமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா,
சும்மா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஸோ அதை வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கி அதை வந்து வீடியோ போவோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம் அந்த மாதிரியும் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து ஒரு லெவல் போயிட்டாங்க, அதனால வந்து மக்கள் எது பண்ணாலும் வந்து பார்ப்பாங்க. நம்ம லெவல் எந்த ஒரு லெவலுமே இல்லை. நம்ம வந்து என்ன தான் கஷ்டப்பட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் போய் வீடியோ எடுத்தாலுமே வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஃபேமஸான பர்சன் வந்து ஆனால் மட்டும்தான் வந்து மக்கள் ஆதரிப்பாங்களா? என்ன மாதிரி லோவர் லெவல்லேருந்து வந்து நம்ம வந்து ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும்னு நினச்சா மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம். அதே மாதிரி நிறையா இருக்குங்க. ஒரு வீடியோ பார்த்தேன், ஒன்றும் இல்லை, 30 மினிட்ஸ் அவங்க போட்டு 30 மினிட்ஸ் ஆகுது. ஒன்றுமே இல்லை, என்னென்னா ஒரு ட்ரெயினில் பாத்ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இடையில நீங்கள் போட நிறைய இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு பாத்ரூம் டூர்னு. அது இல்லை, இது வந்து சும்மா ட்ரெயினில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. வந்து ஒரு பாத்ரூம் ட்ரெயினில் வந்து குளிக்கிற பாத்ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் பேர் பார்ப்பாங்க. நான் நினைப்பேன் அதுலேருந்து ஒரு 10 பேர் நம்ம வீடியோ பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குமே சொல்லிட்டு நினைப்பேங்க. நான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் இவ்வளோ நாள் வந்து இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோனா ஒரு 150 வீடியோஸ் கிட்ட போட்டாங்க. ஸோ 150 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து ஒரு வியூஸோ இல்லை வந்து அதுக்காண்டி உள்ள சப்ஸ்கிரைபரோ வந்து ஏறல. அதுக்காண்டி நான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் யாருமே பண்ணலன்னு நான் சொல்லிட மாட்டாங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் வந்து விரலொட்டு என்ற அளவுக்கு என்னோட நண்பர்கள், ஸோ இவங்க தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நண்பர்களில் வந்து நிறையா நண்பர்கள் இருக்காங்க, எல்லாருமே அப்படி கிடையாது. ஸோ சில பேர் ஸோ வந்து அவங்க தான் எனக்கு மச்சான் பண்ணு மச்சான், நீ வந்து ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதாங்க எனக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து சரி ஓகே நம்ம பண்ணுறது யாருக்குமே பிடிக்கல, நம்ம வந்து குவிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்து என்ன இந்த அளவுக்கு வந்து தள்ளி விட்டுருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு மன கஷ்டமாக இருக்குங்க. 150 வீடியோ போட்டேன். ஸோ சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லாமல் இப்போ என்னென்னா லோக்கல்லே சுற்றி நம்ம இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த விஷயத்தையே நம்ம ரொட்டீனாக நம்ம காட்டுவாங்க. அந்த சேனலுக்குலாம் வந்து நான் யாருமே வந்து என்ன சொல்கிறது, அவங்க உழைப்பை வந்து நான் என்ன சொல்கிறது தப்பு சொல்லலை. பட் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெகக்னேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கலேங்கிற வந்து ஒரு ஆதகமாக எப்படி சொல்கிறது கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய குழப்பத்தில் இருக்கிறத தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடணுமா வேணாமா, எல்லாம் வந்து நீங்கள் உங்களால தான் ஆரம்பித்தேன் யூடியூப்பை. ஸோ நீங்களே சொல்லுங்கள், நான் வந்து குவிட் பண்ணிடவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரேசில், ஸ்பெயின், போர்ச்சுகல், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் சில பிளேசஸ்ஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். முடிஞ்சாவே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் வந்து இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணவா இல்லை குவிட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தாங்க நான் வந்து இந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுவோம். ஏன்னா அந்தளவுக்கு நான் குழம்பி போயிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அதான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன். ஸோ டேக் கேர், பாய், சாவ் சாவ்.